இந்த சட்ட சிக்கலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இன்னைக்கு 3+1 4 ஆயிடுச்சு. சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே என்னன்னா, எடப்பாடியார் தலைமை மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன பல பேர் இன்னைக்கு ஒரு விதத்தில் செங்கோட்டையன்னு சொன்னாலும் செங்கோட்டையன் இன்னைக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. சார் அங்கே ஜனநாயகமே இல்லை, பாக்கெட்டில் அம்மா படம் வச்சுக்கவே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அங்கே குதிரை பேரம்ன்றது எதுவுமே கிடையாது, ராஜினாமா செய்வது ஜனநாயக உரிமை, அவங்க பண்ணிட்டு வராங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் குறை சொன்னா எப்படி? பிரச்சனை அதிமுகவிடமும் இபிஎஸ் இடமும் உள்ளது, அங்க போய் கேளுங்கன்றாரு. மாலை முடிச்ச நேயர்களுக்கு மாலை வணக்கம். பரத், நானு கோர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே நேரா வந்து உடனே ரெஃபரன்ஸ் ஆயிட்டு மைக் எடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்போ எனக்கு இப்ப லேட்டஸ்ட் ஸ்கோர் என்னன்னு தெரியல. இப்போ 118 ஃபார் 118 ரன்னுக்கு 3 விக்கெட்டா 4 விக்கெட்டா? 4 விக்கெட் போயிடுச்சா? ரைட். மூவர் இன்று ஒருவர் 4 இசக்கி சுப்பையாவோட 4 விக்கெட். 118க்கு 4 விக்கெட் போயிருக்குது. ரைட்டுங்க. இன்னும் விக்கெட் போவோம். யாராவது நைட் வாட்ச்மேன் மாதிரி நின்று ஆடுறாங்களா, இல்ல இன்னைக்கு நைட்டே வந்து ஓடி போறாங்களா அப்படின்னு. இது வந்து T20 ODI கிடையாது, இது ஒரு டெஸ்ட் மேட்சா தான் இருக்க போகுது. இது TNCM 2026 மேட்ச். இது படம் அப்படியே இது பண்ணாரு. அந்த மாதிரி எல்லாரும் நம்ம சந்தானத்துக்கு சைடு ஆக்டரா இருப்பாரு உதயநிதி, அவங்க அப்பா பேரு MK ஸ்டாலின் தானே. நம்ம சந்தான நடிகருக்கு சைடு ஆக்டரா இருப்பாரு உதயநிதி, அவங்க அப்பா பேரு ஸ்டாலின் அவர்கள் தானே. தாண்டி வந்தாச்சு, அவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். விஜய் அதே மாதிரி ஆக்டர்னு இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாருங்க. கண்ணியத்தோட பேசணும், அது பீப்புள்ஸ் மேண்டேட். நான் ஒண்ணு விஜய்க்கு சொம்படிக்கிறவன்ல, ஆனா ஒரு சிஎம் ஆயிட்டாருன்னா அவருக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு குத்துதல்ல சொன்ன உடனே சந்தானத்தோட சைடு ஆக்டர் உதயநிதி அப்பா MK ஸ்டாலின் சொன்ன அந்த மாதிரி ஒரு கண்ணியத்தோட யாரா இருந்தாலும் பேசணும். என்ன விஷயம்னாங்க, எல்லாரும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒரு இது சொல்லிட்டாங்க, தினகரன். அதனால ஏன் இதுக்கு நானும் சொல்றேன், நான் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை உடையவன். இந்த நான் வந்து நாத்திகன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கு பொண்டாட்டிகளை அனுப்பிச்சு கோயிலுக்கு போடுறவங்கள பாருங்க, நல்ல பட்டம் போட்டு, இந்த பட்டம் இல்ல இந்த பட்டம் போட்டு வந்துருக்கேன். அதனால ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பாடலோட ஆரம்பிக்கிறேங்க. ஓம் சக்தி பராசக்தி தாவேக்கா ஒரு அழிவு சக்தி, ஓம் சக்தி பராசக்தி தாவேக்கா ஒரு அழிவு சக்தி அப்படின்னு தாங்க இன்னைக்கு உள்ள நிலைமையை உள்ள நிலைமையை பார்த்தா சொல்லணும் போல தோணுது. ஆனா பேனலிஸ்ட் பார்த்தப்பதான் நினைச்சேன், இதயமுள்ள என்னுடைய இதய பூர்வமான நண்பர் இதயத்துல்லா வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ நீ பேச நினைத்ததெல்லாம் நான் பேச வேண்டும். என்னன்னா எனக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைங்க. விஜய் ஒரு தூய சக்தியா? ஏற்கிறேன், 100% ஏற்கிறேன். மத்திய பிரதேசத்திலையும் கர்நாடகத்திலையும் இதே வேலையை பண்ண பாஜக இவரை வச்சு, சிந்தியாவை வச்சு 20-22 பேரை தூக்கி, இதே மாதிரி கை சின்னத்துல இருந்து ஜெயிச்சவங்களை தூக்கி இந்த பக்கம் கொண்டாந்து அப்படியே தாமரையில நிக்க வச்ச அவங்களும் தூய சக்தி என்றால் விஜயும் தூய சக்தி இல்ல. விஜய் வந்து ஒரு துஷ்ட சக்தி அப்படின்னு, அதாவது பாஜக ஒரு துஷ்ட சக்தி அப்படின்னா விஜய் வந்து ஒரு துஷ்ட சக்தி. அதுதான் சொல்றேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேங்க. அவரு வந்துங்க முதல்ல ஆட்சிக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல, அள்ளி விட்டார். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு தாவேகா தலைவரா இருந்தப்ப அள்ளி விட்டாரு. பேசுறதுக்கு இந்த மாதிரி ஓம் எழுதி கொடுக்கறதுக்கு எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்கல்ல. நம்ம திருமாவேலன் ஒருத்தருக்கு நேற்று வரைக்கும் முதலமைச்சர் இருந்தவருக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி விஜய் கிட்ட ஒரு பெரிய டீம்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவர் பேசினாருங்க. பேசிட்டு அதுல நான் தூய சக்தினாரு. அப்பதான் கேள்வி வருது, நீங்க என்ன தூய சக்தி? எல்லாரும் ரெண்டாவது இன்னொன்னுங்க, நான் அதிமுக ஆதரவாளர் தான். இந்த இடத்துல நான் நடுப்படையா ஒண்ணு பேசுறேன். ஒண்ணு திமுகவோ இல்ல அதிமுகவோ இதே மாதிரி 108 சீட்டு வந்திருந்து அவங்களுக்கு ஷார்ட் ஃபால் வந்திருந்தா இந்த அரசியல் கேம திமுகவோ அதிமுகவோ ஆடாதா? நிச்சயமா பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் சர்வைவல். ஏன்னா இந்த திருமாவளவனையும் இந்த 10 கோடி பொதுநலவாதிகளையும் 15 கோடி பொது உடைமைவாதிகளையும் நம்பி ஒரு ஆட்சி நடத்த முடியாது. நான் வேற பேர்ல சொல்றேன், எனக்கு சொல்ல வேண்டாம். நம்ம தனிப்பட்ட, ஏன்னா அவங்க பிரதிநிதிகள் யாரும் இல்ல, நம்ம உள்ள போயிடலாம். கொடுத்தவர் இருக்கிறார், வாங்கினவர் தான் இல்ல, கொடுத்தவர் பாருங்க மதிவான இருக்கிறாரு. கொடுத்தாரா இல்லையான்னு அவரு கேளுங்க. விஷயத்துக்கு வரங்க. அப்ப அவங்களை நம்பி ஒரு அரசாங்கம் நடத்த முடியாது. அவங்க தினமும் கழுத்துல சுருக்கு போடுவானுங்க. இந்த திருமாவளவன், கம்யூனிஸ்ட், IUML இவங்க எல்லாம் இவங்களை நம்பி நடத்த முடியாதுன்னு அவங்க அழகா காரணம் காமிச்சு இங்க எடப்பாடி பழனிசாமி இருந்து. ரெண்டாவது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் வாபஸ் வாங்கிங்க. உங்க டிவில தான் முதல் கோரிக்கை வைக்கிறேன். அதாவதுங்க, ஜெயிச்ச கட்சிக்கு போறவனை வந்து ஒரு மாதிரி சொல்லலாம், குதிரை பேரம்னு இனிமேல் சொல்லாதீங்க, கழுதை பேரம்னு சொல்லுங்க. அதாவது ஜெயிச்ச கட்சிக்கு போறதெல்லாம் கழுதைங்க, சொந்த கட்சி தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரின்னு இருக்கிறதெல்லாம் குதிரைகள்.
அதனால இந்த மாதிரி போற கேஸ எல்லாத்தையுமே நீங்க கழுதை பேரம்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நல்ல குதிரையை அதுக்கு பயன்படுத்துறீங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஆசை காமிச்சு ஒரு குரூப்பை பிரிச்சாரு. அதுல வந்து இவரை தீய சக்தின்னு சொன்னது, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டு போன திமுக அசிங்கம் பண்ணாங்க. அதோட தலைவர் மு.க.ஸ்டாலினை போய் பார்த்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி முன்னாள் முதலமைச்சர் முறையில ஆசீர்வாதம் வாங்குறாரு, மறுப்பே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி வீட்டு பக்கம் கூட அவர் திரும்பி பார்க்கல. ஆனா இந்த ஸ்பிளிட் குரூப்பை போய் பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆசையை காமிச்சு, நான் கேட்கறேங்க, என்ன இவங்க எல்லாம் காமராஜர் கக்கனா இவங்க, இல்ல அன்னைக்கு இருந்த தண்டாயுதபாணி மாதிரி ஏதாவது கம்யூனிஸ்ட் உத்தம புத்தர்களா இவங்களா? பதவி காமிச்சு இந்த வேலு இல்லாத வேலுமணி, தங்கம் இல்லாத தங்கமணி, இந்த விஜயம் இல்லாத விஜயபாஸ்கருக்கெல்லாம் இன்னும் 5 வருஷத்துக்கு போனி ஆகாது. அதிமுகவுல உண்டு கொளுத்தவர்கள், அப்புறம் உண்டு உண்டு கொளுத்துட்டு ஊழல் கேஸ் நிறைய வாங்கிட்டு இப்ப அடுத்த 5 வருஷம் இருக்கு. அதுல நான் திருப்பி ஒண்ணு சொல்லிடுறேன், அதிமுக வந்து திமுகவுடைய தயவுல ஆட்சி அமைக்கிற ஒரு நிலை ஏற்பட்டதா சில பேர் பேசுறாங்க. அது எனக்கு அறிஞ்ச வரைக்கும் இல்ல. ஒரு வேலை அப்படி இருந்திருந்தா அது தோற்றம், அதிமுகவுடைய தோற்றம் 1972, அதிமுகவின் மறைவு இல்ல நம்ம 2026 யாரோ கல்வெட்டுல. சொன்னான்றத தாண்டி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல செங்கோட்டையனே சொல்றாரு, ஆட்சியை பிடிக்க திமுக தயவை நாடியது யார் என்று அனைவருக்கும் தெரியும். குதிரை பேரம் நடத்தவில்லை, திமுக ஆதரவுடன் முதலமைச்சராவேன் என்று சொன்னது யார் என்றும் தெரியும். அருமையா சொன்னார். அவரு பெரிய விசுவாசி. செங்கோட்டையன் வந்து ஆக பெருந்தன்னா அதிமுகவுல ஜனநாயகம் இல்ல. எடப்பாடி வந்து ஸ்டாலின் முசோலின், ஸ்டாலின் தான் இந்த ஸ்டாலின் இல்லைங்க, இதை நினைச்சு கூட போறாங்க. அந்த பேரை கூட சொல்லக்கூடாது, முசோலின் ஹிட்லர்னு சொல்றாரு. இவர் என்ன ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப அப்படி இப்படி உட்கார்ந்து இருந்தாராமா போயஸ் கார்டன்ல? நான் பார்த்துருக்கிறேன் நூல் சீட்ல இப்படி அவர் நல்லா நேரம் நிக்க சொல்லிருப்பாங்களா செங்கோட்டையனை? 40-45 வருஷமா குமிஞ்சு அந்த கூனே நிம்மராது. இவரு ஜனநாயகவாதி. எடப்பாடி பழனிசாமி வந்து இதா? நான் ஒண்ணு கேக்குறேங்க, அதை சொல்றதுக்கு செங்கோட்டையனுக்கு முதல்ல தகுதி இருக்குன்னா மரியாதைக்குரிய அவங்க முதலமைச்சரை நோக்கி இந்த கேள்வி கேட்க சொல்லுங்க. அப்ப இந்த இதுல திமுகவும் ஈடுபட்டது அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறாரு தானே? திமுகவும் ஈடுபட்டிருந்தா அந்த திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு உதயநிதி அவர்களையும் வீடு தேடி போய் பாக்குறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த ஐடியாவை கொடுத்தாரு. அப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது திமுக தரப்புல இருந்து தான் திட்டம் வைக்கப்பட்டது. ஏன்னா ஆதவர்ஜினாவே சொல்லியிருக்காரு, அவங்கதான் அந்த திட்டத்தை தீட்டினாங்க அப்படின்னு. அப்ப திட்டம் தீட்டி உனக்கு எதிராக ஒரு ஆட்சியை கொண்டு வரலான்னு கொள்கைக்கு எதிராக ஒரு ஜென்ம எதிரி அதிமுகவோட ஆட்சியில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, விஜய் உட்காரக்கூடாது திட்டம் தீட்டின ஸ்டாலின் உங்களுக்கு நண்பர். அவர் காலில் போய் இவங்க தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் காலில் விழுந்து கும்பிடுவாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி 42 உயிர்கள் அநியாயமா பறிக்கப்பட்ட ஜாலியன் வாலாபாக் கொலையில் எடப்பாடி பழனிசாமி திறன் பண்ணது ஒரு வரலாற்று பிழை. நான் ஒருத்தன் தான் அன்னையிலிருந்து பேசிட்டு இருக்கிறேன். 11 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 42 பேர் செத்து போனதுக்கு ஜோசப் ஸ்டாலினும் காரணம், ஜோசப் விஜயும் காரணம். ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் நான் முடிக்கல, தப்பா போயிடும். எடப்பாடி பழனிசாமி எனக்கு என்னன்னா சில அரசியல் லாப நஷ்ட கணக்கு போட்டு விஜய் எதுவுமே பேசாம முழுக்க முழுக்க வந்து ஸ்டாலினை மட்டுமே திட்டினாரு. அதை பார்த்து சட்டசபையில் ஸ்டாலின் வந்து சொந்த கட்சிக்காரங்களுக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமியோட வக்காலத்து வாங்கியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம ஒரு முன்னாள் முதலமைச்சரை எதிர்கட்சி தலைவரை போய் பார்க்காம, ஆனா அதோட ஸ்பிளிட் குரூப்பை போய் பார்த்து பண்றாரு. எல்லா அரசியல்வாதிகளும் இதுதாங்க. திமுகவுக்கு ஷார்ட்பால் வந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணிருக்கோம். ஆனா ராஜினாமா செய்வது அவரவர் விருப்பம். இதுல நம்ம வந்து இதுக்கு நிறைய கண்ணு காது மூக்கு வைக்கிறோம். விருப்பத்தோடு தான் அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள்ன்றதையும் செங்கோட்டையன் சொல்றாரு. அதேதான் பாஸ். நான் இதயத்துள்ளான அடுத்து பாருங்க பட்டை கிளப்ப அன்னைக்கு என்ன பேச போறான்னு தெரியல. அதே விருப்பத்தோடு உள்ளார்ந்த மனதோடு கைப்பட हिंदी में लेटर देतिए ராஜினாமா கே கை சின்னம் நையே ரைட் மே தாமரை ஜாரே அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு விருப்பத்தோடு போய் மோடியோட தலைமையை ஏத்துக்கிட்டு அந்த பக்கம் நின்று ஜெயிச்சு வந்தாங்க. அதனால இவர் தூய சக்தினா பாஜக ஒரு தூய சக்தி, இவர் ஒரு துஷ்ட சக்தினா பாஜக ஒரு துஷ்ட சக்தி. இது எல்லாமே எடப்பாடி கிட்ட தான் சிக்கல்ல முடியுது. அங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நாங்க பெட்டிஷனும் கொடுத்துட்டோம், திருப்பி 5 பேர் இங்க வந்துட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா அதை மாடிஃபையும் பண்ண முடியாது. இந்த பக்கம் 4 பேர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் இங்க நெகோசியேஷன் ஒரு மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல்ல இருக்காரு. ஆனா இது வந்து குதிரை பேரம்ன்ற பிச்சையும் எடுத்துட்டு போறாரு. அடுத்து ஒருவேளை அங்க இடைத்தேர்தல் வந்தால் என்னவான ஒரு திட்டமா இருக்க போது, அதை எப்படி சந்திக்க போகிறார் எடப்பாடி? இப்படி பல கேள்வி அவரை சுத்தி இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி கடைசியா வருங்க. அதாவது இந்த கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் வேணும், ஆட்டுக்கு கவர்னர், இந்த ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு காலங்காலமா குதிக்கிற ஒரு கட்சிக்காரங்க போன பிறகு 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ஃபீஸ் வாங்குறவங்க எல்லாம் வச்சு கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் கொடுன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் வாதாடினாங்கல்ல. இந்த அதிமுகவுல தான் முதல்ல ஒருத்தர் ஆரம்பிச்சாரு நினைக்கிறேன், PH பாண்டியன், வானலாவிய அதிகாரம் அப்படின்னாரு.
எந்த சபாநாயகர் சார் இது வரைக்கும் அது திமுக அதிமுக காலத்துல இருக்கட்டும் நடுநிலையோட செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சி அவங்கள சபாநாயகர் ஆகிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடைபெற்று இருக்காங்க. போன பழனிசாமி ஆட்சியில இருக்கட்டும், ஸ்டாலினுடைய ஆட்சியில அப்பாவும் கேட்கவே வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கு பிடிக்கி விட்டுருவாரு. அந்த மாதிரி சபாநாயகர் இல்ல சார், எனக்கு ஒண்ணும் இது இல்ல சார். நான் சொல்ற கருத்துக்கு நானே சபாநாயகர்ல இருந்து எந்த சபாநாயகரும் நடுநிலையோடு செயல்பட்டது கிடையாது. அவங்க எந்த கட்சியில இருந்து வந்தாங்களோ, எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அத பிரதிபலிக்கக்கூடிய ஆட்களா தான் இருக்கிறாங்கன்னு என்னுடைய தனிப்பட்ட நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். கேள்விக்கான பதில் வாங்கிடுவோம். எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய சவால் டைம் ஃப்ரேம் கேட்டு திமுக கோர்ட்டுக்கு போச்சுன்னா பரவாயில்ல, சபாநாயகருக்கும் கெடுவிதிங்கன்னு போச்சுன்னா நாட்டுக்கு நல்லது. ஏன்னா சும்மா தானே இருக்கிறாங்க, தோத்து போய் அதுக்காக கேட்கிறேன் சார். சரி, எடப்பாடி பழனிசாமி தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். எடப்பாடி 8 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, 99 தோல்வி ராகுல் காந்தி. எதுக்கே வச்சுட்டு இருக்கிறீங்க கட்சியில? இன்னும் 1 அடிச்சாருன்னா சதம். அன்னைக்கு கமல்நாத்தும் 50 சீட்ல இருந்து 99 சீட் 100 சீட் அவர் போயிருக்காரு. ராகுல் காந்தி 100 சீட் ஆயிருக்காரு. மோடி உங்க டேடி மோடி 240 ரைட். நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் அவர் முடிச்சிட்டோம். நான் வரேன், முடிச்சிட்டோம். நீங்க இறுதி கருத்து சம்பந்தமே நன்றி. அவர் முடிச்சிட்டோம். இனி வரும் நாட்கள் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி? இதயத்துலா சார் நன்றி. என்ன செய்ய போகிறார் சுருக்கமா? சார் நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் சார். ஏற்கனவே உங்க டிவியில சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் தலைமையிலான கட்சியை தன்னுடைய கட்சியில் இணைச்சு துணை பொதுச் செயலருங்க அந்தஸ்து அவருக்கு கொடுத்து இப்ப ஒரு இம்மீடியட் டேமேஜ் கண்ட்ரோல் அவர் பண்ணணும். வெளியில இருக்கிற உண்மையான விசுவாசிகளை அவர் ஒன்று சேர்த்தணும். இந்த டேமேஜ் கண்ட்ரோலை தினகரனோட சேர்ந்து இப்ப பண்ணாதான் அதிமுக 2026 சில நம்பிக்கைகளையும் சில வெற்றிகளையும் தர முடியும் சார். இட் இஸ் குவைட் நேச்சுரல். கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். எம்ஜிஆரை பார்த்து விரும்பியவர்கள், அம்மா ஜெயலலிதாவை திரையில் பார்த்து விரும்பியவர்கள், விஜயை பார்த்து நீங்க விரும்புறதுக்கு சில பேர் போலாம். இட் இஸ் அன்பார்ச்சுனேட். அவ்வளவுதான் என்னால சொல்றேன்.